Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் ஆடலூர் குடியிருப்பு பகுதியினர் காட்டு மாடு அட்டகாசத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். மலை கிராமமான ஆடலூரில் கடந்த சில வருடங்களாகவே காட்டு மாடு, காட்டுப்பன்றி மற்றும் யானை உள்ளிட்ட விலங்குகள் விவசாய நிலத்தை சேதப்படுத்துவதோடு பலரின் உயிருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் காட்டுப்பன்றி தாக்கி 2 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் வனத்துறையினரை கண்டித்து ஆடலூர் பகுதி மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. காட்டு மாடு நாடு ஊருக்குள்ளே வந்துருச்சு. நான் இன்னைக்கு 10 பேர்த்துல 10 பேருமே இதாக இருக்கும். அந்த காட்டு மாடு வந்து நாடு வீட்டுக்கிட்டே வந்துருச்சு. இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறீங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. 10 உசுறு போனாதான் நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா? என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? காட்டு மாடுக்கும் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க, யானைக்கும் நடவடிக்கை என்னதான் செய்யறீங்க? 10 உசுறு போனா அந்த 15,000 15 லட்சத்தை வச்சு நாங்க என்ன பண்ண முடியும்? உயிர் திரும்ப வருமா? கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் வெண்திரையாக கடும் பனிப்பொழிவு நிலவியது. இதன் காரணமாக வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி பயணிக்கும் நிலை ஏற்பட்டது. நெல் அறுவடை பணிகள் துவங்க உள்ள நிலையில் பனிப்பொழிவு நிலவுவதால் பயிரில் புகையான் நோய் தாக்குதல் ஏற்படும் என விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். இதேபோல் திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம் உள்ளிட்ட பல பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதித்தது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி திருக்கோவிலில் தைப்பொங்கலை ஒட்டி உற்சவர் ஸ்ரீதேவி பூமிதேவி தாயார் சமேதராய் சாரங்கபாணி சுவாமி தேரில் எழுந்தருள திருத்தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பெருந்திரளான பக்தர்கள் சாரங்கா கோஷத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்து நேரில் உலா வந்த சுவாமிகளை மனமுருக சுவாமி தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள கேசவபுத்தன்துறை மீனவ கிராமத்தினர் தூய மாசற்ற இருதய அன்னை தேவாலயத்தில் 59வது ஆண்டாக சமத்துவ பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினர். அதிகாலையில் அனைவரும் புத்தாடை அணிந்து வந்து தேவாலயம் முன் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்பதன் நினைவாக அழிவு திட்டங்களை கைவிட்டு இயற்கையை பாதுகாக்க வேண்டி பொங்கலிட்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். கோவை மாவட்டம் உக்கடத்தில் சாலையோரம் இருந்தவர்கள் மீது கார் மோதியதில் 3 பேர் படுகாயமடைந்தனர். எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்தவர்கள் மீது மோதியதில் பூ வியாபாரி மற்றும் சாலையில் நடந்து சென்ற 2 படுகாயமடைந்தனர். இதையடுத்து 3 பேரும் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதை புழக்கம் அதிகரித்து விட்டதால் ஓட்டுநர்கள் பலர் குடிபோதையில் விபத்தை ஏற்படுத்துவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடி குரூஸ்புரம் புனித சூசையப்பர் ஆலயத்தில் சாதி பாகுபாடு இன்றி கிறிஸ்தவர்கள் பெரும் மகிழ்ச்சியுடன் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். பாரம்பரிய முறைப்படி வண்ண கோலங்கள் வரைந்தும் புத்தாடைகள் அணிந்தும் தேவாலய வளாகத்தின் முன் பொங்கல் வைத்து கிறிஸ்தவர்கள் பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர்.